இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு வந்து குறித்த அதோட சொல்யூஷன் வந்து சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அதோட டிஃபரன்ஷியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, அப்போ கொடுக்கக்கூடியது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், ஆன்சர் கிடைக்கிறது ஒரு ரியல் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த எஃப் ஆஃப் இசட்ங்கிறது ஒரு இசட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், பட் அது கிடைக்கிற ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் ரியல் ஆன்சரா கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடியதுல வந்து டிஃபரன்ஷியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது வந்து அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 23ல கேட்கிறாங்க. ஓகேவா? அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 23ல இந்த கொஸ்டின் இருக்கு. அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா டி. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒண்ணு அதுக்கு டெரிவேட்டிவ் இருக்கக்கூடாது. அப்படி டெரிவேட்டிவ் இருந்தால் அதோட ஆன்சர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணுமா? ஜீரோவா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், the complex function of a complex variable which possesses the derivative whenever the function is defined அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா டி, ஹோலோமார்பிக். இது வந்து அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 24ல கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை நம்ம ஹோலோமார்பிக்னு சொல்லலாம் அப்படின்றத ஒரு டெஃபினிஷனா கொடுத்துருப்பாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் which possesses the derivative whenever the function is defined. இந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் டிஃபைன் இருக்கோ அங்கெல்லாம் அது டெரிவேட்டிவ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோலோமார்பிக். அடுத்து தேர்ட் கொஸ்டின், the existence of four partial derivative implies the existence of அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டி பி. சரிங்களா? இதுவும் அல்போஸ் பேஜ் நம்பர் 25. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 25. அதாவது இந்த 4 பார்ஷியல் டெரிவேட்டிவோட எக்ஸிஸ்டன்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது அப்படின்றது புக்ல கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு புக்ல இருந்து ஒரு லைன், அது ஒரு தியரத்தோட ப்ரூஃபோ இதோ அதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. கூட அதுக்கு ஒரு லைனோ ஒரு கொஸ்டினை கேட்டுறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன். இதுல இந்த மூணுல எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்றது கொஸ்டின். முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் மூணுமே இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு இம்ப்ளை பண்ணும். இதை வச்சு இதை கொண்டு வந்துடலாம், இதை வச்சு இதை கொண்டு வந்துடலாம், திரும்ப இதை வச்சு இதை கொண்டு வந்துடலாம். எல்லாமே ஒரே விஷயம் தான். இதை வந்து மாத்தி மாத்தி எழுதுறது எல்லாமே கிடைக்கும். இது வந்து எப்படின்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 25. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 25. இதோட ஆன்சர் வந்து டி. ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு ரியல் ஃபங்க்ஷனோட ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸா எப்படி இருக்கும்? ஹார்மோனிக்கா இருக்கணும் அப்படி படிச்சுக்கலாம். நம்ம என்னவா இருக்கணும்? ஹார்மோனிக்கா இருக்கணும். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 25ல இருக்கு. பேஜ் நம்பர் 20. அடுத்தது த ஹார்மோனிக் கான்ஜுகேட். இதுவும் வந்து அல்போஸ் புக்ல தான் இருக்கு. பேஜ் நம்பர் 826. பேஜ் நம்பர் 26. பேஜ் நம்பர் 26. இது வந்து நம்ம முன்னாடி படிப்போம். ஹார்மோனிக் கான்ஜுகேட்னா என்ன பண்ணணும்? u is equal to x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இந்த சம் ஆல்ரெடி நான் கிளாஸ்லேயே டீச் பண்ணிருக்கேன். அப்புறம் ux equal to 2. அப்போ ux equal to by இருக்கணும். அப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணா என்ன கிடைக்கும்? இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? v is equal to 2xy plus 5 of x கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை வந்து vx பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 2y 5 dash of x கிடைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? uy கண்டுபிடிப்போம். அப்போ uyன்றது என்னன்னா -2y which is equal to -vx. அப்போ இதையும் இந்த vx இந்த vx கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும்னா 5 dash of x வந்து 0வா இருக்கும். அதனால அது கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? அப்ப இது என்ன ஆகும்னா, அப்ப வியோட வேல்யூ இதான் வியோட வேல்யூ. இதுல வந்து இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப ஆப்ஷன் என்னது? ஏ. இது வந்து அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 26ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏழாவது கொஸ்டின் வந்து எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 27. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 27. சரிங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இதுவும் அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 27 எடுத்த கொஸ்டின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. 1/2 ∂f/∂x plus i f ∂f/∂y. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அதாவது u given f of z வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து x equal to z/2 y equal to z/2i/2 போடும்போது அந்த f of zல எந்த வகையான கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. சரிங்களா? இது வந்து ஒன்றும் இல்லை, மில்லே தாம்சன் மெத்தடு. இதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கும். சரிங்களா? அப்போ இது எந்த புக்ல எந்த பேஜ் வந்து இருக்குன்னா இது வந்து அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 27ல இருந்து இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், the sum of zeros of
சம் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அப்போ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n அப்படின்னா என்ன பார்க்கணும், ஜீரோஸ் ஆட் பண்ணா என்ன, எதுக்கு ஒவ்வொரு ஒரு 3 ஜீரோ இருக்கு, முதல் ஜீரோ எத்தனை தடவை வந்திருக்கு அதோட ஆர்டர், ரெண்டாவது ஜீரோ எத்தனை தடவை வந்திருக்கு அதோட ஆர்டர், மூணாவது ஜீரோ எத்தனை தடவை வந்திருக்கு அதோட ஆர்டர். இந்த ஆர்டர் ஃபுல்லாக கூட்டினா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், பாலினாமியலோட டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு படிச்சுக்கோங்களா. அதுதான் அப்ப என் டிகிரி என்னங்கிறதுனால ஆன்சர் தான் இருக்கணும். இது வந்து அல்பா புக்ல பேஜ் நம்பர் 29. அல்பா புக்ல பேஜ் நம்பர் 29. அடுத்து இது ஆல்ரெடி நம்ம கேட்ட கொஸ்டின் தான். அதாவது ஒரு பாலினாமியலோட ஜீரோ ஆஃப் ஆர்டர் ஒன்னுனா ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது ஆர்டர் ஒன்ல வந்து நான் வேனிஷிங் டெரிவேட்டிவ் இருக்கணும். இது ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல நான் வேனிஷிங் டெரிவேட்டிவ் இருக்கணும், அது முன்னாடி எல்லாமே என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். ஸோ இது அல்போஸ் புக்ல எந்த பேஜ் எடுத்துருக்கு அப்படின்னா அல்போஸ் புக்கோட பேஜ் நம்பர் 29 எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த ஆர்டர் ஆஃப் த ரேஷனல் ஃபங்க்ஷன், அது முன்னாடி பார்த்துருக்கோம். என்னது, மேக்ஸிமம் ஆஃப் m, n, the greatest number of m, n. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இது வந்து எந்த பேஜ்னா பேஜ் வந்து 31, அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 31. அடுத்த கொஸ்டின், த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா, ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இதுவும் அல்போஸ் புக்ல இருந்து எடுத்தோம். ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் இருக்கும், அது என்னன்னா இன்ஃபினிட்டி. ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் இருக்கும், அது என்னதுன்னா இன்ஃபினிட்டி. அடுத்து கண்டிஷன் யூஸ்ட் இன் வெயிஸ்ட்ராஸ் டெஸ்ட். அப்போ வெயிஸ்ட்ராஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். சரிங்களா, இப்போ இதுல வந்து இந்த லெஸ் தான் ஈக்குவல் டு வரணும். சரிங்களா, இந்த சைடு மாடலஸ் எத்தனை வரணும், இந்த சைடு MAN வரணும். ஸோ லெஸ் தான் ஈக்குவல் டு வரணும். ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. இதுவும் அல்போஸ் புக்ல இருக்கு, அதோட பேஜ் நம்பர் 37. இதுவும் அல்போஸ் புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 37. அடுத்து இந்த கொஷின் கொஞ்சம் சால்வ் பண்ணி நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு சீரிஸ் இருக்கு, அந்த சீரிஸ் வந்து எப்போ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது முதல் என்ன ஆன்சர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இது எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 14, பேஜ் நம்பர் 37. பேஜ் நம்பர் 37. இதுல இது என்ன அப்படின்னா இதுல சின்ன ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ், ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார் ஆல் பியூர்லி இமேஜினரி வேல்யூஸ், பியூர்லி இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி வேல்யூஸ். சரிங்களா, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, சால்வ் பண்ணலாம். அது தனி பேஜ் வைக்கிறோம் நம்ம. என்ன கொஸ்டின் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் பை 1 + n ஸ்கொயர், சாரி n ஸ்கொயர் இல்லை, n எக்ஸ் n × 1 + n எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து எங்க கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்ற ரீசன் கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம காம்ப்ளெக்ஸ் வரும்போது தான் நம்ம நிறைய மெத்தட், நான் ஒரு 4 மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஆனால் ரியல்ல வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுல எக்ஸ்ன்னு போட்டாங்க, எக்ஸ்ன்னு போட்டாலே இது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரியல் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்ப எக்ஸ்ன்னு போட்டாலே மேக்ஸிமம் என்ன ஆயிடுச்சு, ரியல் ஆயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுல ரியல் இருக்க மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரியல் இருக்க வந்து எம்என் டெஸ்ட் சொல்லி மெத்தட் என்ன அப்படின்னா, முதல் இது வந்து எஃப்என் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எஃப்என் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது எஃப்என் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா முதல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் வைஸ் வேல்யூ. பாயிண்ட் வைஸ் வேல்யூ பார்க்கும்போது நீங்க எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடுங்க. அப்போ என்டென்ஸ் இன்ஃபினிட்டி போடனா 1/∞ ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. அப்போ இங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 0 தான் கிடைக்கும். சரிங்களா, அதாவது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்க்கு. அப்ப இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்க எம்ன்னு ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். எம்ன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் இந்த எம்என். சரிங்களா, அப்ப உள்ள இருக்கிறதோட சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். அப்போ உள்ள இருக்கிறதோட சுப்ரீமம்னா என்னன்னா இதுதான் அதோட சுப்ரீமம், -0. அவ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா சுப்ரீமம் ஆஃப் எக்ஸ் பை n × 1 + n எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சுப்ரீமம் கண்டுபிடிக்கப்பல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்க மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிப்பீங்க.
அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கிடைக்கிற பாயிண்ட்டை தூக்கி டபுள் டைம் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ண நம்ம கண்டுபிடிப்போம். அப்படிதானே? அதே மெத்தட் தான் இங்க நான் ஃபாலோ பண்ண போறேன். உள்ள இருக்க ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எடுத்துக்கேன். அப்ப நான் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் டு 0ன்னு போட போறேன். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப யூ பை வி மெத்தட். சரிங்களா? அப்ப யூ பண்ணா 1 n இன்டூ 1 பிளஸ் n எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதெல்லாம் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு n அப்படியே வச்சுட்டு இதை பண்ணா 2nx வரப்போகுது. இட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட போறோம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு தேவையே படாது, கீழே கட்ட மட்டும் தான். இப்போ என்ன உள்ள வந்துட்டோம்னா n இன்டூ n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எதுவும் என்ன கிடைச்சிருக்கு? n மைனஸ் n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n. தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/n. அப்போ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ரெண்டு வேல்யூ எது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு பிளஸ்ல இருக்கிறது தான் கிடைக்கும். அப்போ அதை தூக்கி எம்என்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/√10ங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்என்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/√10 அப்புறம் n 1 பிளஸ் n எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1/n. சரிங்களா? அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது? 1/2n√10 கிடைக்குது. சரிங்களா? இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த எம்எனுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். இந்த எம்என் கண்டுபிடிச்சு அந்த எம்எனுக்கு நீங்க லிமிட் அப்ளை பண்ணணும். இது ஒரு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா கன்வெர்ஜ், 0 வரலைன்னா டைவர். இது கன்வெர்ஜ் ஆகலன்றது அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2n√10. அப்ப கீழே இன்ஃபினிட்டியா, அப்போ 1/infinity ஆன்சர் 0. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சீரிஸ் வந்து எப்பயுமே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப கொடுத்துருக்க கிவன் சீரிஸ் வந்து ஆல்வேஸ் கன்வெர்ஜ் ஆகும். ஆல்வேஸ் கன்வெர்ஜ். பட் அவங்க கொடுத்துருக்கதே எக்ஸுங்கிறதுனால, சரிங்களா, எக்ஸ்ங்கிறது ரியல்ன்றதுனால அப்ப the series is convergence on converge uniformly in real values of x. ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாவோ ஏதாவது இருந்தா இது ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்ப அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஜாமெட்ரிக் சீரிஸ் எப்போ கன்வெர்ஜ் ஆகும்? ஜாமெட்ரிக் சீரிஸ்னா என்னது? சமேஷன் z பவர் n. இது எது கன்வெர்ஜ் ஆகும்? 1/1 மைனஸ் z கன்வெர்ஜ் ஆகும். சரிங்களா? 1/1 மைனஸ் z கன்வெர்ஜ் ஆகும். 1/1 மைனஸ் கன்வெர்ஜ் ஆகும். எப்போ கன்வெர்ஜ் ஆகும்னா அதோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து அல்பாஸ் புக்ல பேஜ் நம்பர் 38. அடுத்த கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின். பட் ஆனால் இதுல என்ன அப்படின்னா ஹட்மார்ட் ஃபார்முலா ஃபார் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 2 ஃபார்முலா பார்த்துருப்போம். அதுல எது ஹட்மார்ட் ஃபார்முலா அப்படின்னு. ஸோ அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அப்போ இது ரெண்டு ஏதோ ஒன்று பார்க்கும்போது ஆப்ஷன் என்னது? டி தான் கரெக்ட். இது வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 38. பேஜ் நம்பர் 38 அல்பாஸ் புக்ல பேஜ் நம்பர் 38. அடுத்து 17th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் 1. அப்ப இது நம்ம சக்தி தான் வந்து பார்க்கணும். அப்ப அடுத்த பாயிண்ட் 1ங்கிறதுனால 1 தான் நம்மளோட சென்டர். சரிங்களா? அப்ப இதோட சிங்குலாரிட்டி பாயிண்ட் எங்க இருக்கு? z = 0, that is equal to z = -1. சிங்குலர் பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இப்ப நம்ம சக்தி வரையணும். அதுக்கு ரேடியஸ் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாம்ல. இங்க இருந்து இங்க ஒரு 1, இங்க இருந்து இங்க ஒரு 1. அப்ப எவ்வளவு? 2. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 2. சரிங்களா? இது வந்து அல்பாஸ் புக்கோட எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 41. சரிங்களா? 41. அடுத்த கொஸ்டின், அதாவது ஏஎன்ங்கிறது ஒரு சீரிஸ், பிங்கிறது ஒரு சீரிஸ். ஏஎனுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து R1, பிஎனுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து R2. அப்ப ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுவும் வந்து அல்பாஸ் புக்ல ஒரு எக்ஸசைஸ் தான். இதுக்கு ஆன்சர் வந்து அட்லீஸ்ட் R1 R2. சரிங்களா? இதுவும் பேஜ் நம்பர் 41 தான். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்கறதே வந்து செய்ய முடியுமோ முடியாதோ அவங்க பண்ண போறது வந்து என்னன்னா புக்ல இருக்கிறது அப்படியே எடுக்க போறாங்க. ஸோ புக்கு எக்ஸசைஸும் தெளிவாக ஞாபகம். சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து உங்களால பண்ண முடியலன்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற மெத்தட் என்னது? எக்ஸாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட். அப்போ உங்களுக்கு 2 தெரிஞ்ச ஒரு 3 இது எடுத்துக்கோங்க. தெரிஞ்ச ஒரு 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? n ஃபேக்டோரியல் 1/n ஃபேக்டோரியல் அது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஏஎன் பிஎன்ல வச்சுக்கோங்க. அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. R1 R2 கண்டுபிடிச்சுக்கோங்க.
கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ப்ராடக்ட் இது கண்டுபிடிங்க. ப்ராடக்டோட ரேடியஸ் ஆஃப் கண்டுபிடிங்க. அதை வச்சு இங்க இருந்து ஆப்ஷன் வராது நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆப்ஷனை போட்டு பாருங்க. சரிங்களா? இதை ட்ரை பண்ணிட்டு குரூப்ல போட்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ஒரு சீரிஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை ட்ரை இது வந்து ரொம்ப ஈஸி தான். அப்போ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் -1 வந்துட்டாலே ரெண்டா பிரிச்சிடலாம். அப்ப ஈவனா இருந்தா என்ன வரும், ஆடா இருந்தா என்ன வரும்? அப்ப ஈவனா இருந்தா சரிங்களா ஆன்சர் வந்து 4 வரும். ஆடா இருந்தா ஆன்சர் 6 வரும். அப்ப இதுதான் ஏஎன். ஏஎன் வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஒன்னு ஈவன் ஒன்னு ஆடு. சரிங்களா? இது வந்து ஈவன், என்எஸ் ஈவன். இது வந்து என்எஸ் ஆடு. சாரி, இது என்எஸ் ஆட், இது என்எஸ் ஆட் கேஸ், இது என்எஸ் ஈவன் கேஸ். அப்ப இந்த ரெண்டு சீக்வன்ஸுக்கும் தனித்தனியா நீங்க இது லிமிட் கண்டுபிடிச்சிட்டு அதுல எது வந்து சுப்ரீமம் பார்த்தா கூட நமக்கு போதும். அப்ப இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட் 4^1/n. அப்ப இதோட வேல்யூ பார்க்கணும். அப்ப லிமிட் ∞ போட்டா என்ன ஆகும்? நான் இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன். அப்ப இதோட வேல்யூ பவர்ல இன்ஃபினிட்டி 1/∞ எவ்வளவு? 0. 0னா எவ்வளவு வரும்? உங்களுக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி லிமிட் n 6/1/n நீங்க பார்த்தாலும் அங்கேயும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்ப ரெண்டு சுப்ரீமம் என்ன? 1. அப்ப அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னா 1. சரிங்களா? இது வந்து எந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 19 பொன்னுச்சாமி 179. பொன்னுச்சாமி 179. சரிங்களா? அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே. இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா எப்போ நம்ம பண்ற கொஸ்டின் தான் தெரியுதா? ஆனா பவர் என்ன இருக்கு? 3n இருக்கு. 3n இருந்தா அதை கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு வந்து 1/r = லிமிட் n → ∞. அதே மாதிரி இதே ஃபார்முலா திரும்ப யூஸ் பண்ண போறேன். அப்போ 5^n the whole power 1/n. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? 5. அப்போ 1/r = 5னா r = 1/5. அப்ப இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இது என்ன பண்ணுவோம்? z^n the whole power 3. சரிங்களா? z^n அந்த என்ன விட்டுறணும், என்ன விட்டு ரிமைனிங், அதாவது இந்த z^3 என்ன நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா z^n the whole power 3 கிடைக்கணும். அப்ப கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்ம இதோட பவர்ல 3 போட்ட மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இதோட பவர்ல 3. அந்த எப்பயுமே மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர்ன்னு தான் போடுவோம். பட் இங்க என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்ட்ரா இங்க 3 இருக்கா, அந்த 3 வந்து இங்க சேர்த்துக்கணும். அப்ப அந்த 3 இன்சைட் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பவர் 1/3 மாறும். அப்போ 1/5 ஹோல் பவர் 1/3. இந்த 5 மேல கொண்டு வந்தா என்ன ஆகும்? -1 ஆகுமா? அப்போ மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் 5 பவர் -1/3 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து டி. சரிங்களா? ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? f is the holomorphic function to open disk such that the limit z tends to 1 does not exist. சரிங்களா? அதாவது 1ன்ற பாயிண்ட்ல வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. அப்புறம் என்ன சொல்றாங்க? let an zn be a Taylor series about z = 0 then the radius of convergence. அப்போ 1ன்ற பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலனாலே என்ன அர்த்தம்? அப்ப அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1 விட அதிகமா இருக்க முடியாது. அப்ப ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1 விட அதிகமா இருக்க முடியாது. 1 விட அதிகமா இருக்க முடியாதுன்னா அப்ப 1 இருக்கலாம் மேபி. ஏன்னா ஏன்னா நமக்கு வந்து நமக்கு எழுதும் போதே எழுதும் போதே எப்படி இருக்கும்னா ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருந்தா லெஸ் தென் ஆர்ல அது வந்து என்ன சொல்லுவோம்? லெஸ் தென் ஆர்ல அது வந்து நம்ம கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஆனா ஆன் த ஆர்ல நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. அப்ப இதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கணும். அதனால ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1 கூட இருக்கலாம் அப்படின்றதுனால இதோட ஆன்சர் என்ன வரும்னா சி. இதுக்கும் மேல எனக்கு இல்லை சார், இது வந்து தெளிவா வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸாம்பிள் எடுத்துறீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். என்னன்னா லிமிட் அப்ளை பண்ணா 1 கிடைக்கக்கூடாது. ஓகே, நானும் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இது எடுத்துக்கோங்க. இதுல 1ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. சரிங்களா? லிமிட் 1ல எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப இதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எவ்வளவு? 1. அதை வச்சு 1 போட்டு போயிட்டே இருக்கணும், மிஸ் கேட்கக்கூடாது. சரிங்களா? அவங்க டெய்லர் சீரிஸ் அப்படி இதை கொண்டு கேட்கறாங்க. இது ஆல்ரெடி டெய்லர் சீரிஸ்ல இது வேணா மேல கொண்டு போய் எழுதிக்கங்க. அவ்வளவுதானே. இது அவங்க வேணும்னா மேல கொண்டு போய் நீங்க டெய்லர் சீரிஸ்ல எழுதிக்கோங்க. ஆனா அவங்க கேட்கறது என்ன? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1. அது 22nd கொஸ்டின். 22nd கொஸ்டின் வந்து நம்ம பண்ணதான் செய்யணும். n ஃபேக்டோரியல் டிவைட் பை n பவர் என்ன? ஓகே. அப்ப an = n ஃபேக்டோரியல் டிவைட் பை n பவர் n. அப்ப 1/r = லிமிட் n → ∞.
an plus 1 divided by an. It is equal to limit n tends to infinity an plus 1. அப்போ n plus 1 factorial divided by n plus 1 the whole power n plus 1 into divided by an தலையில் ஆயிரும். அப்போ n power n divided by n factorial. அப்போ இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்கணும். அப்போ அடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேலே வந்து கீழே இருக்க n factorial இதில் இருக்க ஒரு n, இதை வந்து n plus 1 into n factorial எடுத்துக்கினா அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மேலே ஒரு n plus 1 இருக்கும், இந்த சைடு ஒரு n power n இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கும், இங்கே ஒரு n plus 1 power n plus 1 இருக்கும். அப்போ இங்கே n plus 1 இதில் இருக்க பவரில் 1 அடிச்சு கொடுத்தா அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? லிமிட் n tends to infinity n power n by n plus 1 power n. அப்புறம் மேலே இருக்க அந்த எண்ணெய் கீழே கொண்டு வரணும். எழுதிக்கலாமா? திரும்ப லிமிட் n tends to infinity 1 by 1 plus n the whole power n. அப்போ கீழே இருக்கிற ஆன்சர் என்னது? E. அப்போ 1 by r equal to e-னா அப்போ r equal to இப்போ ஃபைனல் என்ன கிடைச்சிருக்கு? 1 by r equal to 1 by e கிடைச்சிருக்கு. that implies r equal to e. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னா e. 22வது விஷயம் வந்து இது எங்க எடுத்துருக்கு அப்படின்னா ஆறுமுகம்ல 107, ஆறுமுகம்ல 107. சரிங்களா? அடுத்தது the change of parametric அதாவது இந்த இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டா கேன் பி பாத் வித் லீனியர் சேஞ்ச். இதை நான் சொல்லியிருந்தேன். லீனியர் சேஞ்சா இருக்கணும் அப்படின்னா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 23க்கு சி. லீனியர்னு எல்லாருமே இதை கண்டுபிடிச்சிருவோம். பட் அதோட ஏவோட வேல்யூ என்னவா இருக்கணுமா? பாசிட்டிவா இருக்கணுமா? இது எங்க இருக்கு அப்படின்னா அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 68. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 68. அடுத்து 24th கொஸ்டின். 24th கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து 24th கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? லெட் காமாங்கிறது ஒரு ஆர்க். if the derivative exists not equal to 0 then the arc has a tangent whose the direction is determined by. இது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். என்னன்னா சேஞ்ச் இது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம என்ன படிச்சுப்போம்? ஆங்கிள்னு வந்தாலே ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டேஷ் ஆஃப் டி. பட் அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றிருப்போம். இப்போ இந்த ஆப்ஷன் செக் பண்ணுங்களேன். மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம்? 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஆஃப் டி எழுதிக்கலாமா? ஆர்குமெண்ட் ஆஃப் 1 எவ்வளவு? அப்போ ரியல் ஆக்சிஸ்ல 1 இருக்கு. அப்போ 1ல ஆர்குமெண்ட்னு கேட்டா 0. அப்போ 0னா அப்போ இது 0 மைனஸ் சின்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டேஷ் ஆஃப் டி. அப்போ கொஞ்சம் கொஸ்டினை வந்து ஒரே ஆன்சர் தான், ஈஸியான ஆன்சர் தான். பட் கொஞ்சம் கொஸ்டினை வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லைட்டாக சூஸ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? இது வந்து எப்படின்னா பேஜ் நம்பர் 68. யூ அல்போஸ்ல பேஜ் நம்பர் 68. அடுத்து ஒரு ஆர்க் வந்து க்ளோஸ்டா இருக்கணும். இது டைரக்ட் கொஸ்டின். இசட் டேஷ் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 0. இசட் டேஷ் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 0. ஒரு ஆர்க் வந்து ரெகுலரா இருக்கணும் அப்படின்னா இசட் டேஷ் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 25 வந்து பேஜ் நம்பர் 68. அடுத்து 26 பிரான்ச். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரூட் இசட்டுக்கு பிரான்ச் என்னன்னு கேட்டா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா க்ளோஸ் இன்டர்வல் 0. இப்போ இசட் மைனஸ் 1 இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா இசட் மைனஸ் 1 எடுத்துக்கணும். அப்ப இதுல இருக்கக்கூடாது. சரிங்களா? அது பேர் தான் பிரான்ச். அந்த இடத்துல மட்டும் தான் அனாலிட்டிக்கா இருக்கும். அப்ப இந்த 1 என்சர் கொண்டு போயிருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டியோட 1 ஆட் பண்ணா மைனஸ் இன்ஃபினிட்டி தான். சரிங்களா? அதே இது 0வோட 1 ஆட் பண்ணா 1. அப்ப இசட் வந்து இதுக்குள்ள இருந்தா அதுதான் பிரான்ச் கட். இதோட பிரான்ச் கட். அப்ப இது எங்க இருக்கு? எக்ஸாம்பிள் பில இருக்குது. சரிங்களா? அடுத்து ஆர்க்கு காஸ் இசட் இஸ் நாட் அனாலிட்டிக். இதுவும் நம்ம அல்போஸ் புக்ல தான் இருக்கு. பேஜ் நம்பர் 71. அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 71ல இருக்கு. இது ஆப்ஷன் வந்து பி. இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது லைன்ல இதுக்கு அப்புறம் இருக்கிறது இருக்கக்கூடாது. 1 மைனஸ் 1க்கு அப்புறம் இந்த சைடு பிளஸ் 1க்கு அப்புறம் இருக்காது. இது நடக்கும்போதே நான் வந்து டயக்ராம் போட்டு காமிச்சிருந்தேன். சரிங்களா? இந்த இடத்துல அது இருக்கக்கூடாது. அடுத்தது அதுலயே அதே பேஜ்லயே திரும்ப கொஸ்டின். சரிங்களா? அதே பேஜ்ல என்ன அப்படின்னா ஆர்க்கு காசட்டோட டெரிவேட்டிவ் என்ன வரும்? ஆர்க்கு காசட்டோட டெரிவேட்டிவ் என்ன வரும் அப்படின்னா 1 by root of z square minus 1. 1 by root of z square minus 1. The 28th question. If the angles are preserved at z0, அப்படி ஆங்கிள் ப்ரிசர்வ்டா இருக்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து மஸ்ட் பி இண்டிபெண்ட் ஆஃப். சரிங்களா? இதுல எது இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 29க்கு
ஆப்ஷன் சி. அங்க பார்த்த அதே ஆப்ஷன் தான் சரிங்களா. இது வந்து ப்ரூஃப்ல வரும், கன்ஃபார்மல் ப்ரூஃப்ல இது இருந்துச்சு, அதனால கேட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்க ப்ரூஃப்ல வருதா வரலையா அதெல்லாம் அவங்க பாக்குறது இல்லை. என்ன வேர்ட் இருக்கோ அதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இது கன்ஃபார்மிட்டியில ப்ரூஃப்ல இருக்கு. அடுத்து 30th கொஸ்டின். அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் a topological mapping of the extended plane onto itself. சரிங்களா, the topology being defined by the distance on the அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புக்ல வந்து அல்போஸ் புக்ல கூடிய ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பேஜ் நம்பர் 76ல இருக்கு. இதுல என்னன்னா புதுசா அந்த ரீமான் ஸ்பியர்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி கொடுத்துருக்காங்க, அதனால அதை எடுத்துருக்காங்க கொஸ்டின். சரிங்களா, ஓகேவா. இந்த மாதிரி புது வேர்ட் பார்க்கும்போது அதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ரீமான் ஸ்பியர்ல இருக்கிற டிஸ்டன்ஸை வச்சு நம்ம இந்த டோபாலஜி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. சரியா, இது 31st. A linear transformation is said to be normalized, which is equal to AD minus BC is equal to 1. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பேஜ் நம்பர் 77. சரிங்களா, பேஜ் நம்பர் 77. இது வந்து பேஜ் நம்பர் 77. அடுத்து ஒன் டைமென்ஷனல் ப்ரொஜெக்டிவ் குரூப். போனதுலயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் வீக்லி டெஸ்ட்லயும். இப்போ அதை வந்து எப்படி வந்து டினோட் பண்ணுவாங்க அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்கேன். சரிங்களா, அது எப்படி டினோட் பண்ணுவாங்க, பி ஆஃப் 1, ஏன்னா ஒன் டைமென்ஷனால 1, சரி. ஓகேவா, அதனால இதுவும் பேஜ், இது வந்து பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 77 இது. இதுவும் அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 77 தான். அடுத்தது ஹோமோதெட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா படிச்சிருக்கோம், போனதுல கேட்டிருந்தோம். என்னது, கே வந்து ரியலா இருக்கணும். பட் ஆனா இங்க என்னன்னா, இதே இது ஜென்ரலா ஒண்ணு கொடுத்தா அது எப்படி வந்து ஹோமோதெட்டிக்கா மாத்துறது அப்படிங்கிறது. சரிங்களா, ஹோமோதெட்டிக்கா எப்படி மாத்துறது அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி தான். சரிங்களா, இப்படி மாத்தினா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் 0 மாறிடும், வேற ஒன்றும் இல்லை. அதுதான். ஸோ இது வந்து அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 77 தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின், இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிக்ஸ் த வேல்யூஸ் 0, ∞, 1, ∞. அப்படின்னா அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இது கிளாஸ்ல நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தாலே அது பேர் என்னது, அது வந்து ஐடென்டிட்டியா தான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. சரிங்களா, 34. அப்போ 34 வந்து பேஜ் நம்பர் 78ல இருக்கு. 34 வந்து பேஜ் நம்பர் 78ல இருக்கு. சரிங்களா, அடுத்தது the cross ratio is dash under the linear transformation invariant. The cross ratio is invariant under the linear transformation. இதுவும் டைரக்ட் கொஸ்டின். இது வந்து பேஜ் நம்பர் 79. பேஜ் நம்பர் 79. அடுத்து சிமெட்ரிக் பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தி சர்க்கிள். அதாவது என்ன கேட்கறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு சர்க்கிள் வச்சுக்கோம்னா நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் சிமெட்ரிக் இது கேட்போம்ல, இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கே சிமெட்ரிக் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுவும் புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் சொல்றேன் நான். இந்த ஆன்சர் வந்து சி, இன்ஃபினிட்டி. சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து சிமெட்ரிக் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இது வந்து பேஜ் நம்பர் 81. பேஜ் நம்பர் 81. அடுத்தது என்ன அப்படின்னா பேராமெட்ரிக் சேஞ்ச். சரிங்களா, ஒரு காமா வந்து பேராமெட்ரிக் சேஞ்ச் பண்ணா அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து பேஜ் நம்பர் 104. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, பேஜ் நம்பர் 104. இதெல்லாம் புக்ல அப்படியே இருக்கு. சரிங்களா, இந்த இசட் டேட்டா தீர்ந்து வரணும். அடுத்தது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த். அப்போ ஆர்க் லென்த்துக்கு இதுக்கு ஆன்சர் என்ன ஆனா ஆப்ஷன் சி. எல்லாம் வச்சுக்கோங்க, டிஎஸ்ன்னு வந்துட்டாலே அதை மாடலஸ் ஆஃப் டிஇசட்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் ஆர்க் லென்த் பேஜ் நம்பர் 104ல இருக்கு. இது வந்து 104ல இருக்கு அல்போஸ்ல. அடுத்த கொஸ்டின் வந்து ப்ராப்ளம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இதை செஞ்சிருப்போம், பட் ஆனால் அதில் வந்து 1 கொடுத்து செஞ்சிருப்போம், இப்போ ஆர் கொடுத்து செஞ்சிருக்கோம். சரிங்களா, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேஜ் நம்பர் 40 வந்து ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. எப்படி பண்ணிருக்கணும், நான் வேணா ஒரு ஹிண்ட் என்ன கொடுக்குறேன். எக்ஸுங்கிறத வந்து நீங்க இசட் பிளஸ் ஜெட் பார் டிவைட் பை 2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்புறம் வந்து இந்த இசட் பார், அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் இருந்தா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த இசட் பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்ப இசட் பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை இசட் எழுதிக்கலாம். அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க. அப்ப இசட் பை 2ங்கிறது ஒண்ணு, அப்புறம் இசட் பாருக்கு பதில் ஆர் ஸ்கொயர் பை இசட்ன்றது ஒண்ணு. அப்ப ஆர் ஸ்கொயர் பை 2z ஒண்ணு. இதுக்கு இன்டெகிரல்ல போட்டு சால்வ் பண்ணுங்க. அப்ப இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் இசட் பை 2 பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை 2z dz. இதோட வேல்யூ செக் பண்ணுங்க. அப்ப வேல்யூ செக் பண்ணும்போது மொதல் இருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அனாலிட்டிக் ஆயிரும், அதனால 0 ஆயிரும். அப்ப ரெண்டாவது மட்டும் பார்த்தா போதும், ஆர் ஸ்கொயர் பை 2க்கு அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 பை வரும். ஸோ அந்த 2 கேன்சல் ஆனு பை ஆர், இது பை ஆர் ஸ்கொயர் ஆகிடுது. சரிங்களா, ஸோ இதுவும் வந்து அல்போஸ் புக்கோட எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 108. சரிங்களா, இதுக்கு அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்மளோட கிளாஸ்லேயே நான் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இதுவும் அல்போஸ் புக் தான், பேஜ் நம்பர்
பேஜ் நம்பர் அல்போஸ் புக்ல பேஜ் நம்பர் 108. ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது வேற ஒன்றும் இல்லை, வந்து நம்ம காட்சிஸ் தியரம் ஃபார் ரெக்டாங்கிள். அதுல வந்து நம்ம என்ன போட்டுக்கணும்னா டோ ஆர் போட்டுக்கணும், டிஇசட் போட்டுக்கணும். கீழே டோ ஆர் போட்டுக்கணும், டிஇசட் போட்டுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ. அப்போ இது வந்து எத்தனாவது பேஜ்ல வருது அப்படின்னா பேஜ் நம்பர் 109. அடுத்து 43வது இதுவும் நம்மளோட மெட்டீரியல்ல கொடுத்துருந்தோம், இதுவும் புக்ல இருக்கு. இது பேஜ் நம்பர் 115. பேஜ் நம்பர் 115. இதுல முக்கியமானது என்னன்னா காமா டஸ் நாட் பாசஸ் த்ரூ எனி பாயிண்ட் ஏ. சரிங்களா? அதாவது ஏன்ற பாயிண்ட் வந்து காமாக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 43க்கு வந்து ஆப்ஷன் வந்து பி. அதாவது integral over gamma dz by z minus a is a multiple of 2 pi. It's a multiple of 2 pi. சரிங்களா? அடுத்து which of the following ஒன்று, இது வந்து என்ன அப்படின்னா ஈட்டா ஆஃப் மைனஸ் காமா கமா ஏ இக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஈட்டா ஆஃப் காமா கமா ஏ. இதை வச்சு ஃப்ரேம் பண்ணி. ஸோ 44 வந்து பேஜ் நம்பர் 116. அல்போஸ்ல பேஜ் நம்பர் 116. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 44க்கு சி. 44க்கு சி. அடுத்து 45. as a function a of the index is dash in each region given. ஒவ்வொரு ரீஜன்லையும் இப்ப ஒரு இப்போ இதுதான் நம்மளோட மொத்த ரீஜன். இதுல வந்து என்ன பண்ணுன்னா காமா வந்து இது போயிட்டு வருது. இதுதான் அந்த கருவு. அப்படின்னா இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன். அப்ப இந்த ரீஜன்ல காமாவோட வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு ரீஜனுக்குள்ள அந்த வைண்டிங் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா வைண்டிங் நம்பர் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். வைண்டிங் நம்பர் எப்பயுமே என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த இதுக்குள்ள நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். 1 இருந்தா 1 இருக்கும், 2 இருந்தா 2 இருக்கும். சரிங்களா? அப்ப 45th கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 118. பேஜ் நம்பர் 118. அடுத்தது ஜோர்டான் கர்வ் தியரம். இது வந்து எக்ஸைஸ்ல இருந்தது. ஜோர்டான் கர்வ் தியரம் asserts ஜோர்டான் கர்வ் in the plane determined by the two regions. சரிங்களா? 2 regions. இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ்ல இருந்தது. பேஜ் நம்பர் 118 அல்போஸ்ல. சரிங்களா? 2 ரீஜன். அதாவது ஜோர்டான் கர்வ் தியரம் என்ன சொல்லுதுன்னா ஜோர்டான் கர்வ் வந்து ரெண்டா தான் பிரிச்சுக்கலாம், 2 ரீஜனா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் வந்து if f of z analytic in the open disk I accept the point a in the disk, then which of the following function is the extension of f of z which is analytic in the open disk? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப f of z வந்து ஒரு ரீஜன் இருக்கு, ஒரு ரீஜன்ல f of z அனாலிட்டிக்கா இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இல்ல. அப்ப அந்த f of z வேற எப்படி மாத்துனா அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி டிஃபைன் பண்ணி சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி இருக்க மாதிரி டிஃபைன் பண்ணணும் அப்படின்பாங்க. இது எங்கன்னா ஒரு தியரத்துக்குள்ள தேவைப்படும், ஒரு தியரத்துக்குள்ள இது யூஸ் பண்ணுவாங்க. சரிதானா? அதனால எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணா இப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் இஸ் அந்த ஹோல் ரீஜன்லுமே அனாலிட்டிக்கா இருக்கும். அதுவும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து யூனிக்லி டிட்டர்மைன்ட். இது வந்து யூனிக்கா தான் இருக்கும். சரிங்களா? 47 வந்து பேஜ் நம்பர் 118. பேஜ் நம்பர் 118 ஆப்ஷன் டி தான் அதோட கரெக்டான ஆன்சர். அடுத்து 48 வந்து நம்ம கிளாஸ் டைம்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம். உள்ள காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா 2 எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏனா அப்ப இதுல இருந்து இசட்டுக்கு பதிலாக 0 போடணும். 0 போட்ட அளவு 1. ஆன்சர் 2π. ஸோ இது வந்து அல்போஸ் புக்ல வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 120. பேஜ் நம்பர் 120. அடுத்தது ஃபங்க்ஷன் டிஃபைன் அண்ட் கண்டினியூஸ் ஆன ரீஜன். அப்புறம் இன்டெகிரல் காமா எஃப் ஆஃப் இசட் ஃபார் ஆல் க்ளோஸ்டு கர்வ் தென் எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக். இது என்னன்னா காட்சிஸ் தியரஸோட கான்வர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரிங்களா? சிம்பிளி கனெக்டட்ல கான்வர்ஸ், மல்டி கனெக்டட்ல வந்து பார்ஷியல் கான்வர்ஸ் படிச்சோம். இது என்ன தியரம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரேரா தியரம். என்ன தியரம் ஸ்டேட்மெண்ட்னா ஒரே தியரம். இது எந்த பேஜ்ல இருக்கு? பேஜ் நம்பர் 122. பேஜ் நம்பர் 122 அல்போஸ் புக்ல. அடுத்தது a function which is analytic in the whole plane and satisfies modulus of f of z less than or equal to modulus of z whole power n for some n and all sufficiency large modulus of z reduced to a என்ன அப்படின்னா 50th கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. என்னன்னா பாலினாமியல். இது வந்து அல்போஸ் புக்ல எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிசல்ட்ஸாவே படிச்சுக்கணும். ஓகேங்களா?